Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. It is a great privilege for me to be here. இந்த இடத்துல நான் இருப்பதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம், பாக்கியமாய் கருதுகிறேன். I am so happy and I saw Pastor Tyagarajan, this Good Samaritan Church, to whom I was eagerly waiting to see him. எனக்கு இந்த நாளிலே இந்த சபை போதகரை நான் எப்படா பாப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக பல ஆண்டுகளாக காத்திருந்தேன். And yesterday the moment I saw him, நான் அவரை நேற்று பார்த்த உடனே God spoke me. ஆண்டவர் என்னோடு பேசினார். You learn from him. You learn. Get some idea from him. அவரிடத்திலிருந்து நீ சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். He is a man of happiness. அவர் மிக சந்தோஷமான ஒரு நபர். Cheerful person. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நபர். And always laughing and sharing with cheerfulness. எப்பொழுதும் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு இருப்பார். I know God told me a lot of pressure on the mind, but he don't bother. அவர் மேல் அநேக விதமான பாரங்கள் இருப்பதை ஆண்டவர் உணர்த்தினார். ஆனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். And God was telling me you have to learn from him. You have to learn. You have to get some lesson from him. நீ அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. That is true. And God told me the moment I entered the house, entered the campus of Pastor Tyagarajan, I saw and God told me this is the fact. இந்த காரியம் இதுதான் உண்மை. இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு இந்த கேம்பஸ்குள்ளார இந்த வளாகத்திற்குள் வரும்பொழுதே ஆண்டவர் என்னோடு பேசினார். Pastor Aaron, a young, I can say young dynamic leader of God. பாஸ்டர் ஆரன் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு யங்கான ஒரு இளமையான நல்ல துடிப்பான ஊழியக்காரர். I saw him in USA. அவரை நான் அமெரிக்காவில் சந்தித்தேன். He was alone. அவர் தனியாக இருந்தார். And when I come here, I saw him 3. அவர் அங்கே தனிமையாய் நான் பார்த்தேன். இங்கே வந்த பொழுது நான் அவர் 3 நபர்களாய் அவரை நான் பார்த்தேன். He, his wife and his son. அவரும் அவர் துணைவியார் அவர் மகனுமாக. And these 3 they are multiplied. அவர்கள் பெருக்கம் அடைந்திருக்கிறார்கள். And always he came to my place, he preached and he was filled with the Spirit of God and touched the people. அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய தேசத்திலே வந்து அவர் நல்ல வல்லமையாக பவர்ஃபுல்லாக மெசேஜ் கொடுத்தார். Many people were healed and blessed. அநேகர் சுகம் பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Many people they filled with the Spirit of God. அநேகர் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். Hallelujah. Amen. Hallelujah. 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 And I am finding here Brother Benny and his family also. நான் இப்பொழுது பாஸ்டர் பென்னி அவர்கள் குடும்பத்தினர் பற்றியும் சொல்ல ஆசைப்படுகிறேன். And Pastor Benny and his family, and when he is leading the church in the choir, I felt and the family as a whole is for the Lord. அவர்கள் ஆராதனை நடத்தின பொழுது நான் தேவனுடைய வல்லமையை உணர்ந்தேன். குடும்பமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். Hallelujah. 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 And I am really thrilled and happy to see this godly family in this place of Tamil Nadu. இந்த பரலோக ஐக்கியத்திலே இந்த சபையோடு சேர்ந்து தேவ பிள்ளைகளோடு நான் இந்த தமிழ்நாட்டிலே ஆராதிப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். And I found you all and I am so happy. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். Hallelujah. 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 And this is the day, the long after 2014 till today I was planning, praying, and Pastor Aaron and me, we both were interacting, and today that day came to me. 2014 இருந்து கிட்டத்தட்ட நானும் இங்கே வர வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாள் எனக்கு குறித்து இங்கே வரும்படி கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். Praise the Lord. Amen. Hallelujah. Amen. Hallelujah. And I would like to share today about blessing. ஆசீர்வாதத்தை குறித்து நான் இந்த நாளிலே உங்களோடு பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். Blessing is very important in our life. ஆசீர்வாதம் என்பது நம் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. Wherever we are, when we are, but we need blessing from God. நம்ம எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் சரி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The blessing is either healing or the worldly blessing or spiritual blessing. ஆவிக்குரிய காரியமானால் சரி உலக பிரகாரமான காரியங்களினாலும் சரி நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். All type of blessing is there, but blessing is very important in our life. அநேக விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று. The moment we get up from the bed,
we pray to God, Lord, take care of us. நாம் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். Let this day be a day of blessing. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுங்கன்னு கேட்போம். And God took care of us. அப்படியாகவே ஆண்டவர் அந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். I recollect my parents when they accept Christ. என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்ட நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். They were from the king side, from Andhra Pradesh and Odisha border. அவர்கள் ஆந்திராவுக்கும் ஒரிசாவுக்கும் பார்டர்ல இருந்தார்கள். And my father's father was the king's main person, like prime minister or minister, chief minister. அப்பாவுடைய அப்பா வழியில பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அந்த வழியில உள்ளவர்கள். Mandasa is a place, and this place we were staying, Mandasa என்கிற ஒரு பகுதியில் அவர்கள் வசித்து வந்தார்கள். in the district of Srikakulam. Srikakulam district, Mandasa. Srikakulam districtல வசித்து வந்தார்கள். And they were staunch worshipper. அவர்கள் நல்ல தேவனை பலமாய் பிடித்து ஆராதிக்கக்கூடியவர்கள், And உண்மையாய் இருக்கிறவர்கள். And this Patnaik title, these people rule the state of Mandasa. அந்த மந்தாசா என்கிற பகுதியிலே இந்த பட்நாயிக் என்ற இன மக்கள் தான் ஆழ்வார்கள். Everything was there with them. அவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. Riches, gold, fame, name, identity, everything. அவர்களுக்கு பணம், புகழ், செல்வாக்கு எல்லாமே இருக்கிறது. Elephant, horse, everything. குதிரைகள் எல்லாமே இருக்கிறது. But no peace. ஆனால் சமாதானம் என்பது இல்லை. My father was running here and there and here and there, and he was pondering, where is the peace? Everything is with us, but why fighting? Why worry? And why peacelessness in my life? ஆனால் என்னுடைய தகப்பனார் இங்கே அங்கேயுமாக அலையத் தொடங்கினார். எங்கே சமாதானம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக தேடத் தொடங்கினார். And there was a long story, but I don't like to say. But he left the house. அது ஒரு பெரிய கதை, நான் இப்பொழுது அதை சொல்ல முடியாது. Came to Odisha. நாங்கள் ஒரிசாக்கு வந்தோம். And going to this church, that place, to searching for peace. சமாதானத்தை தேடி இந்த சபைக்கு அந்த சபைக்கு இங்க அங்கன்னு எல்லாம் தேடிட்டே இருந்தாங்க. And in a church of Barampur, Odisha. பரம்பூர் ஒரிசாலே பரம்பூர் என்கிற இடத்துல உள்ள ஒரு சபையிலே one sister, she shared her testimony. அவங்க சபையில் உள்ளதான ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னார்கள். With her testimony, my father's heart was changed. அந்த சாட்சியை கேட்ட பொழுது என் தகப்பனாருடைய இருதயம் மாற்றப்பட்டது. Then when everybody know that my father embraced Christ, அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்துவை என் தகப்பனார் ஏற்றுக்கொண்டார், தழுவினார். when he went back to மந்தாசா என்கிற பகுதியில் அவர் சென்ற பிறகு everybody, own people, they started hating him. அவருடைய சொந்த ஜனங்கள், குடும்பக்காரர்கள் அவரை வெறுக்க தொடங்கினார்கள், தகப்பனாரை. No place here for you who has accepted Christ. இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொண்டதனால் உனக்கு இந்த இடத்துல ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். You can go out, you can go anywhere. நீ வெளியே போ, நீ எங்க வேணாலும் போன்னு சொல்லிட்டாங்க. But he gave priority to Christ and leave all the people and went away. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து தன் குடும்பம், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தார். I don't want riches, I don't want anything, I don't want name, I don't want elephant, I don't want big house, I want Christ in my life. எனக்கு பெரிய வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், சொந்தங்கள் வேண்டாம் என்று சொல்லி எனக்கு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று சொல்லி வெளியே வந்தார். Hallelujah. 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 In our life the priority should be Christ, then everything will be added unto us. நம்மளுடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுப்போமானால் மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி சேர்த்து தர வல்லவராய் இருக்கிறார். Then we came to Odisha, and there was a time of struggle, poverty, no hope, no place, but Christ was with us. ஆனால் ஒரிசாக்கு நாங்கள் வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப வறுமைதான், கஷ்டம், ஆகாரம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விடவில்லை. No good clothes, no good house. When we are sleeping on the ground, we can see the sun. எங்களுக்கு நல்ல ஒரு வீடு இல்லை, நாங்கள் இங்கே படுத்து பார்த்தா வானம் தெரியும், சூரியன் தெரியும், அப்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம். Because the cover was not good and broken house, but Christ was there. ஏன்னா எங்களுக்கு அந்த வீட்டு மேல் கூரை நல்ல ஒரு முறையில் இல்லை, அதனால சூரியன் வானம் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து எங்களோடு இருந்தார். 6 brothers, 5 sisters,
and we were praying. We are praying and appreciating God. 6 சகோதரர் 5 சகோதரிகள் எனக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்தி துதித்து கொண்டிருந்தோம். No worry for food, no worry for cloth, but happy and rejoicing ourselves because Christ was with us. எங்களுக்கு நல்ல Hallelujah. ஆகாரம் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷத்தோடு, சமாதானம் இருந்தது, சந்தோஷத்தோடு துதித்து ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆமென். If we not sharing to the people, the neighbors, our neighbors, they don't know what is happening to us. எங்களுக்கு அருகாமையில் உள்ளவர்களுக்கு எல்லாம் சொன்னோம்னா என்ன எங்களுக்கு நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. Nobody knows. யாருக்குமே எங்களை பத்தி But தெரியவும் இல்லை. our connection was with God. எங்களுடைய காரியம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே தெரிந்திருந்தது. Let us die, but let us be strong in faith. நம்ம மரித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நிலையாய் நிற்போம் என்று உறுதியாய் இருந்தோம். This world is temporary. இந்த உலகம் நிரந்தரமற்றது. Our life is like water vapor. James chapter 4 and 4, if you read, what is your life? யாக்கோபின் புத்தகம் 4:4 படிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்பது, What is your life? நம்மளுடைய வாழ்க்கை என்ன? It is like water vapor. நம்மளுடைய இந்த தண்ணீரை போலது, தண்ணீர் உள்ள குமிழியை போலது. This is just like that. Just now it is here and next moment it is not here. இந்த இடத்துல ஒரு பபிள்ஸ் இருக்கும், ஒரு குமிழி இருக்கும், நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா அது இன்னொரு இடத்துல மாறி போய்டும். It is in the God's hand. Our life is in the God's hand. நம்மளுடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. And no worry what will we eat and what we will wear. நம்ம என்ன உடுத்துவோம், என்ன உண்ணுவோம் அப்படிங்கிறது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. One of my friend in USA, யுஎஸ்ஏல இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருவர், and in an accident he lost his eyes. ஒரு ஆக்சிடென்ட்ல 2 கண்களையும் இழந்தார். And he is writing to me, brother, I want to get my eyesight back. என்னுடைய 2 கண்களை நான் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு எழுதினார். Then I says we will pray and God will do it. நான் சொன்னேன் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். He went to many places, spent dollars and lakhs of dollars, but no hope. அவருக்கு அநேக அவருடைய பணங்களை செலவழித்தார், ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு விசுவாசமே அவருக்கு இல்லாம போயிடுச்சு. And he is writing letter to me. அவர் என்னிடத்தில் ஒரு கடிதம் எழுதினார். Brother, I want to get my eyesight. I will leave everything. Now I am so rich, but my own people, they don't care me. நான் மிகவும் பணக்காரர், ஆனால் என்னுடைய 2 கண்களும் போனதுனால யாரும் என்ன உபசரிக்கிறது இல்லை, என்ன கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. They are cheating me. என்னை ஏமாத்த தொடங்கி இருக்காங்க. They are pretending me. என்னை பரியாசம் பண்ண தொடங்கிட்டாங்க. And nobody is taking care of me. என்னை யாருமே கவனிப்பது இல்லை. Even my driver, என்னுடைய ஓட்டுநர் கூட, my servant, என்னுடைய வேலைக்காரர்களும், my personal assistant, என்னுடைய பிஏவா இருக்க என்னுடைய துணை, nobody is with me. உதவியாளர்கள் யாருமே என்னை I மதிக்கிறது am இல்லை. only crying unto the Lord. நான் தேவனை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார். And I am asking Lord, God, you give me my eyesight, I will be a laborer. I will go and work as a laborer. நீங்க எனக்கு 2 கண்களையும் கொடுத்து பார்வை கொடுத்தா நான் வேலை செய்து பிழைப்பேன் என்று சொல்வேன். I don't want my AC bungalow, I don't want my AC car, I don't want my all these thing. I will go to the field and I will work like a laborer. நான் ஒரு தொழிலாளியை போல நான் சென்று வேலை செய்வேன், எனக்கு இந்த கார் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் என்று சொல்வார். But I want my eyes to be என்னுடைய back. 2 கண்கள் மட்டும் திரும்ப தாங்கன்னு கேட்டாராம். And this way my father was teaching us what is the life and what is the value of all these riches, wealth. We knows Christ, that is sufficient in our life. அதே போலதான் அவர் எப்படி தேவனிடத்தில் அந்த 2 கண்கள் மாத்திரம் தாங்கன்னு கேட்டாரோ, அதே போலதான் என் தகப்பனார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். கிறிஸ்து மாத்திரம் நமக்கு தலையா இருந்தால் போதும், அவர் மட்டும் நம்ம கண்ணா வைத்து பார்த்துக்கிட்டா போதும், எல்லாமே ஆண்டவர் நமக்கு தருவார் என்று கற்றுக் கொடுத்திருந்தார். Hallelujah. 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 Our God is great in our life. And if God is there, if Jesus is there, if Christ is there in our life, then we don't want anything in our life. நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்து மாத்திரம் நமக்கு இருந்தா போதும், இந்த பூமியில வேற எதுவுமே நமக்கு வேண்டாம். That's why it is written, seek ye first the kingdom of God. அதுதான் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Then everything shall be added unto you. அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. And my brother and sister, I am telling you, everything
shall be multiplied also unto us. இந்த பூமியிலே சகோதர சகோதரிகளே நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது மற்ற காரியங்களை தேவன் பெருக்கி கொடுக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. My father taught us that first priority give it to God. No food, no cloth, no comfort, no worry, no good clothes, but Christ. என்னுடைய தகப்பனார் அதை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். கிறிஸ்து மாத்திரம் போதும். துணி இல்லையா, நல்ல உணவு இல்லையா, நல்ல வீடு இல்லையா, இடம் இல்லையா, எதை குறித்து கவலைப்படாதீங்க, கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி பிடிங்கன்னு தான் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. And my father's testimony multiplied us. என் தகப்பனாருடைய சாட்சி எங்களை பெருக்க செய்தது. My father's teaching multiplies all of our 6 brother, 5 sister who used to be without good clothes, without good food, is around the whole world now. 6 சகோதரர்கள் 5 சகோதரிகள் நாங்க. எங்க எல்லாரையும் இப்ப எங்க அப்பா சொல்லி கொடுத்ததான அவருடைய சாட்சிகள், அவருடைய போதனைகளின் மூலமாக இப்போது கிறிஸ்துவை நாங்கள் பற்றி பிடித்ததனால இந்த பூமி முழுவதும் நாங்க இப்போ நிறைந்து பெருக்கி இருக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Amen. My some of the sisters are in UK, some are in Japan, some are in Russia. My son is in USA. Everywhere throughout the whole world, my father's generation, maybe his children are scattered around and working for the Lord. என் தகப்பனாருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் 6 பேர் 5 சகோதரிகள், 6 சகோதரர் 5 சகோதரி, நாங்கள் எல்லாருமே இந்த பூமியில் ஆங்காங்கே பரம்பி ஸ்பெயினில், ஜப்பானில், யூகேல அநேக சகோதரிகள் யூகேல இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க. எல்லாருமே தேவனுடைய ஊழியத்திலே நாங்கள் ஆங்காங்கே இருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். Amen. Hallelujah. Hallelujah. Let us give a clap to the Lord Jesus Christ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Because he is alive and he is confident and he is determined to help us. ஆண்டவர் நம்மை உதவி செய்வதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறார். Hallelujah. Amen. When we were sleeping and looking the sun, we were thinking, God, you are great in our life. நாங்க படுத்துக்கிட்டு சூரியனை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்லி துதித்தோம். But we never thought of good things like house, bungalow, car or anything in our life. We were never prayed, but only we prayed, God, we want let our faith be strong in with you. நாங்க காருக்காகவோ பங்களாவுக்காகவோ நல்ல இடங்களுக்காகவோ சொத்து சுகத்துக்காகவோ நாங்க நினைக்கல, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் நாங்க பார்த்து துதிச்சுக்கிட்டு இருந்தோம். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. We can see just 5 fold of blessing. I know Pastor Aaron told me around 7:20. 7:30 I'll finished. Okay, thank you, Pastor. Thank you. Let us open our Bible, Deuteronomy 33 and 24. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 33 and 24. 24வது வசனம். And there the blessing, the topic of blessing is there. Blessing is important in our life. I spoke. ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாள் தியானிக்க போறோம்னு சொன்னேன். எனவே உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. There first the blessing முதலாவது ஆசீர்வாதம் is being given to Asher. ஆசேர் என்பவருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். And these blessings are all being given by Moses, that Asher shall be blessed with children. ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம். Blessed with children, you will be blessed with children. அநேக புத்திரர்கள் கொடுக்கப்பட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து அங்க பார்க்கிறோம். So that is an important thing in our life. இது ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். Blessing with children means the ministry or to whom we are preaching, to whom we are sharing our testimony, and God's blessing is being shared to the people, and they should become the son and daughter of the church. அதாவது இந்த புத்திரர் என்று சொல்லும்பொழுது நம்மளுடைய புத்திரர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை யார் யாருக்கெல்லாம் நம்ம சொல்கிறோமோ, நம்மளுடைய சாட்சிகளை யார் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் புத்திரர்களாய் சபையில் அங்கத்தினர்களாய் மாறுவார்கள். அதுவும் ஒரு ஆசீர்வாதம். Oh, hallelujah. Amen. So Asher, first blessing he gave, that we have to share
our experience to others. நம்மளுடைய வாழ்க்கையில நடந்ததான அனுபவங்களை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். If I am healed, I must share it. I must share it to others that God has healed me. நான் ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு சுகம் பெற்றேன், ஆனால் அதை நான் மற்றவர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். If I was in hunger and God has filled my store, then we should say to others, God had did this thing in my life. நான் பசியா இருந்து தேவன் எனக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்தார் என்றால் நாம் அதனை மற்றவர்களுக்கு சாட்சியாக பகிர வேண்டும். If we can look, then we should show this God to others. நாம் கிறிஸ்துவை மற்றவர்களிடத்திலே காண்பிக்க வேண்டும். And our God should be shared with anybody, because people are in the dark. மக்கள் இருளிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் கிறிஸ்துவை மற்றவர்களிடத்தில் பிரதிபலிக்க கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். I am very happy and sharing with Pastor Aaron about the ministry around, and yesterday we were about to go to a village. We could not because of the heavy rain. நாங்கள் கடந்த நாட்களிலே இங்கே உள்ள ஊழியங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டோம். போதகர் என்னை ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். மழையினால் நாங்கள் போக முடியவில்லை. And Pastor Aaron was saying we will go and visit that place also. I say first priority, we will go and see the area where you want to show me. That is the priority. மற்ற கொஞ்சம் சுற்றி பார்க்கலாங்கிற இடத்துல எல்லாம் போகணும்னு நினைச்சோம். ஆனா அதை காட்டிலும் நான் சொன்னேன், முதல்ல இந்த வில்லேஜ்ல ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னேன். Hallelujah. Amen. That is a blessing. If you see our brother sister, their situation, their surrounding, how they are worshiping God, how they are, that is the priority. If time I will get, if then we can go somewhere else. நான் சொன்னேன், அந்த இடத்துல எப்படி ஜனங்கள் வசிக்கிறாங்க, அவங்க எப்படி தேவனை ஆராதிக்கிறாங்க, அதை தான் பார்க்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறமேட்டு டைம் கிடைச்சிச்சுன்னா மற்ற இடங்களுக்கு சுற்றி பார்க்கலாம்னு சொன்னேன். The first blessing was Asher, ye shall be father of many. அநேகருக்கு நீ தகப்பனா இருப்பாய் என்பதுதான் ஆசேருக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். Many innumerable children you have. எண்ண முடியாத பிள்ளைகளை தருவார் என்பதுதான் அது முதலாவது ஆசீர்வாதம். Oh, the many people, they will come and gather and they will learn the teaching of Jesus. அதேபோல் அநேக எண்ண முடியாத ஜனங்கள் இந்த சபையில வந்து ஆராதிப்பார்கள். அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். And that is the first blessing in your life, in my life, in Pastor Tyagarajan's life, in Pastor Aaron's life, in everyone's life. நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதுவே நமக்கு முதற்கண்ணாக இருக்கணும். அநேக ஜனங்கள், அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்க்கப்பட வேண்டும் என்பது. Then we can be a cheerful man of the world. அப்படி நம்ம ஒரு எண்ணத்தோடு இருப்போமானால் இந்த பூமியிலே நம்ம மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாய் இருக்கலாம். Hallelujah. 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 Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. This hallelujah has a strong and powerful word. Amen. Jesus. இந்த அல்லேலூயா என்பது மிகவும் வல்லமை உள்ளது. Oh, you know, we were sleeping on the ground. We were sleeping on the ground. நாங்க கிரவுண்ட்ல தரையில படுத்திருப்போம். No mattress. அடியில விரிப்பதற்கு ஒரு போர்வை இருக்காது. But that time God showed me three things. அந்த சமயத்துல எனக்கு தேவன் மூன்று காரியங்களை காண்பித்திருந்தார். That you will sign many files and all this signature, innumerable signature you will give. அநேக சைன், கையெழுத்து இடுவதை போல ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அநேக சொல்லவே முடியாது, அந்த அளவு நான் அநேக பேப்பர்ல கையெழுத்து இடுவதை போல காண்பித்தார். I was not knowing what God showed me. ஆனால் ஆண்டவர் என்ன எனக்கு காண்பிச்சார்னு எனக்கு தெரியல அப்போ. Then he was saying that you will go around the whole world. உலகம் எங்கும் நான் போவேன் என்பதையும் காண்பித்தார். I thought just Balangir, in a cottage we are staying and no money to go somewhere in the train or bus, but how I will go, but thank you Jesus. எனக்கு நம்பிக்கை, அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன காமிக்கிறாருன்னே தெரியல. ஒரு போர்வை கிடையாது, ஒரு கூரை கிடையாது. ஆனால் உலகமெங்கும் போவேன்னா எப்படி போவேன்? ட்ரெயினில் போகிறதுக்கோ ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கோ கூட எனக்கு பைசா கிடையாது. ஆனாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். And he also told me that you will go around and preach in many places. அநேக இடங்களுக்கு சென்று பிரசங்கிப்பேன் என்று சொன்னார். But when Abraham was more than 90 years, God told you will be blessed with a child.
90 ஆண்டுகள் ஆகியும் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார் இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் தருவேன்னு. எங்கே ஆண்டவர் எப்படியோ ஆபிரகாம் அவரை விசுவாசித்து இருந்தார். Abraham laughed and says, now impossible. ஆபிரகாம் சிரிச்சு சொன்னாங்க, இதெல்லாம் என்ன இம்பாசிபிள், நடக்காது And அப்படின்னு சொன்னார். that God multiplied Abraham throughout the whole world. ஆனால் ஆபிரகாமை தேவன் பெருக்கி பூமி ஃபுல்லா நிரப்பும்படி செய்தார். Abraham became the father of many. ஆபிரகாம் அநேகருக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். And God showed him, like sand you cannot count, like the hair you cannot count, your children will be like that. மணலை எண்ண முடியுமா? முடியாது. நம்மளுடைய தலையில் உள்ள முடியை எண்ண முடியுமா? முடியாது. அதே போல ஆண்டவர் உன்னுடைய புத்திரர்கள் பெருகி இருப்பார்கள் என்று சொன்னார். In that way God promised me, but I thought how God it can be. ஆனால் அதே போல தேவன் எனக்கும் காண்பித்த பொழுது நானும் கேட்டேன், ஆண்டவரே இது எப்படியா ஆகும் என்று. I was going to the offices and through the window I was looking what these people are doing. நான் ஆபீசர் அவர்கள்லாம் ஜன்னல் வழியாய் உற்று பார்ப்பேன், இவங்க என்னதான் செய்றாங்க என்று சொல்லி. They were taking the papers, then they are talking, then signing, then sending, then laughing, and all this I was looking from the window how these people are doing work in the office. ஆபீஸ்ல ஒரு அலுவலகத்தில் எப்படி அந்த அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் என்பதை நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, பேப்பரை திருப்புவாங்க, கையெழுத்து போடுவாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருப்பேன். In my house no chair, no table. Jesus, God told me, you will sign, you will sign, you will sign. என் வீட்டில் ஒரு டேபிள் இல்லை, ஒரு சேர் இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு காமிச்சது என்ன, பேப்பர் மேலே பேப்பரை கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன்னு காமிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். Then I saw pen is moving, no pen and no light, no electric, no plaster. But God told, you will sign, you will sign, you will sign. ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் ஒரு பொருள் இல்லை, ஒண்ணுமே இல்லை வீட்டில். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சைன் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு காமிக்கிறாரு. I was looking, going from this office to that office to that office and looking. ஒரு அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு போவேன், அந்த அலுவலகத்துல இன்னொரு ஆஃபீஸ்க்கு போவேன், போய் எட்டி பார்ப்பேன் என்னதான் செய்கிறாங்கன்னு. But God did it. ஆனால் ஆண்டவர் செய்து முடித்தார். Today if you will come to my place, hallelujah, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, hallelujah. If you will come to my place, when I am standing they will bring file, sir sign. When I am going somewhere, sir, somebody is running, sir, please put signature. Here, there, every day, 1,000 signature I am putting now. என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல இங்க நின்னுகிட்டு இருப்பேன், சார் இது ஒரு இதுல சைன் போடுங்கன்னு வந்து நிப்பாங்க. அங்க Sitting on my போனா table. இன்னொருத்தர் வந்து கேட்பாங்க, Going somewhere. 1000 தாள்கள் சைன் போட்டுக்கொண்டே. Oh, they are only coming, sir, please come and sign, please come and sign. சார் வாங்க தயவாய் கையெழுத்து போட்டு போங்கன்னு வந்து நிக்கறாங்க. Before I come here, the people they just took signature, the blank check, signature around 40 check I signed. 40 செக்ல நான் வரதுக்கு முன்னாடி சைன் போட்டுட்டு தான் வந்தேன். Because the work will be stopped, I have to sign. நான் அப்புறம் இங்க வந்துட்டேன்னா அந்த வேலையெல்லாம் நின்றும், அதனால நான் சைன் போட்டுட்டு தான் வந்தேன். Then I remember how I was looking from the window. அப்பதான் நினைக்கிறேன் நான் எப்படி ஜன்னல் வழியா நின்று பார்த்து I was not knowing what is signature, what is office, what is pen, what is wall, what is what. I was not knowing. எனக்கு இதுல ஒண்ணுமே தெரியாது, சைன்னா என்னன்னு தெரியாது, ஆபீஸ்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. But God told you will put innumerable signature, and that is going on today. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார், என்ன முடியாத அளவு நீ கையெழுத்து இடுவாய் என்று எனக்கு காண்பித்திருந்தார். Hallelujah, hallelujah. God, our God is the living God. நம்மளுடைய தேவன் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். First blessing if we are doing well, first priority, and our work, our testimony, our preaching for Christ, then everything shall be multiplied unto us. முதலாவது ஆசீர்வாதம் என்பது நம்ம தேவனுடைய காரியத்தை முதன்மையாக வைத்து பிறருக்கு நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வது, கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்வது, எல்லா விதத்திலையும் கிறிஸ்துவை முதலிடமாக வைத்து நம்ம செய்யும் பொழுது உண்மையாலுமே இந்த இடத்துல ஆசீர் தன்னுடைய புத்திர பாக்கியத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி பெருக செய்தார், அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதன்மையான இடங்களை கொடுக்கும்போது கர்த்தர் அநேக ஜனங்களை இரட்சிப்பிற்குள் கொண்டு வந்து ஒரு பெருக்கத்தை நமக்குள் கட்டளையிடுவார். Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. I am so happy seeing you all, and Pastor Aaron and Pastor Tyagarajan, Pastor Veni, and specifically you all.
and I am really so happy. உங்க எல்லாவரையும் நான் பார்க்கும்போது சபை போதகர் விசுவாசிகளை உங்கள் யாவரையும் பார்க்கும்போது நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். Hallelujah. Amen. This hallelujah. This when I was sleeping in my house with a half pant and a very dirty shirt. That time one magazine came and that there was a meeting in Colombo. கொலம்பூர் என்கிற இடத்துல இது மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது என்று சொல்லி ஒரு பத்திரிகையிலே நான் வீட்டில் ஒரு அழுக்கு சட்டையோடு ஒரு வீட்டில் உடுத்துகிற உடையோடு நான் இருந்தபொழுது நான் படிக்க நேர்ந்தது. I wrote a letter to them. அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். And answer also came. Answer came. And அதில் பதிலும் வந்தது. Then I sent more data. More my information. என்னுடைய அநேக காரியங்களை நான் எழுதி அனுப்பினேன். Then in DHL courier air ticket came. அதில் DHL courier அந்த சர்வீஸ்லேருந்து எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. ஃப்ளைட் விசா கிடைத்தது. So suppose I was a man, no money to go to 20 kilometer by train or bus. எனக்கு பணமே கிடையாது. 20 கிலோமீட்டர்ல போற அந்த டிஸ்டன்ஸ் போற அளவுக்கு கூட எனக்கு ட்ரெயின் அமௌண்ட் கூட எனக்கு கிடையாது. Not good dresses, no good chapel and no good looking. நல்ல தோற்றமும் கிடையாது, உடைகளும் கிடையாது எனக்கு அப்போ. But air ticket from Chennai to Colombo came to me. சென்னையில இருந்து கொலம்பூர் போவதற்கான ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு கிடைத்தது. Then I started talking to people how I will go to Colombo. நான் எப்படி கொலம்போ போவேன் என்று Many people say you need this passport or permission from the embassy. What is embassy? What is what? I don't know. எம்பசில இருந்து பெர்மிஷன் வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I took credit 1500 rupees from my eldest sister. கடனாக 1500, that is 1500 rupees வாங்கினேன். Then I took a train from Balangir to Chennai. That time it was Madras. I came there. நான் மெட்ராஸ்க்கு 1500 ரூபாயோடு வந்தேன், சகோதரி இடத்தில் கடன் வாங்கி விட்டு. And in the station I just when got up, I saw everybody, new people. Never I came out of state, always within Odisha. No out of state, no out of district. But I stood there and I shouted hallelujah. அப்பொழுது நான் அது மெட்ராஸாக சொல்லப்பட்டு வந்தது. அப்பொழுது நான் வந்தப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரிசால அங்க இருந்த மக்களை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்தோடனே புது முகங்களாக இருந்தது, அநேக வித்தியாசமான ஜனங்களை நான் பார்த்தேன். வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. வந்து நின்ன உடனே ஹalleluya என்று தான் நான் கத்தினேன். Thank you. Then I started continuously. I say hallelujah, hallelujah, hallelujah. With bursting of my throat, just I shouted. நான் தொண்டை கிளியற அளவு ஹalleluya ஹalleluya னு சும்மா கத்துனேன் அங்க இருந்து. 1000 times I say hallelujah, hallelujah. Then slowly from that corner somebody say hallelujah. From this corner somebody say hallelujah. From that corner somebody say hallelujah. Then from that corner another one say hallelujah. But I was not stopping. I was saying hallelujah, hallelujah, hallelujah. 1000 முறையாக இருக்கும். நான் பாட்டுக்கு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தூரத்துல இருந்து ஒருத்தங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி தொடங்கிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் தூரத்துல இருந்து யாரோ சில பேர் ஹalleluya ஹalleluyaன்னு தொடங்கிட்டாங்க. இப்படி 4 பக்கம் இருந்து ஹalleluya ஹalleluyaன்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. Then from every side they came closer to me and they are also saying hallelujah. I am also saying hallelujah. They are also saying hallelujah. I am also saying hallelujah. Hallelujah, hallelujah going on in the railway station. அந்த விதத்திலேயே அங்கிருந்து எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 4 பக்கம் இருந்து என் பக்கம் நெருங்கி வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluyaன்னு கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். This Tamil Nadu is a first place from where I went to out of India. நான் முதல் முறையாக இந்தியா தேசத்திலிருந்து வெளியில போவதற்காக நான் வந்த முதல் இடம் தமிழ்நாடு தான். And oh hallelujah, hallelujah. Amen. Praise the Lord. And all these people they started talking me. இந்த எல்லா ஜனங்களும் என்னிடத்தில் பேச தொடங்கினார்கள். And with broken English because I was very broken English. I talked to them, ticket, this is my ticket, I want to go to Sri Lanka. நான் சாதாரணமான ஒரு ஆங்கிலத்தில் தான் பேசினேன், சரியான முறையில் இல்லை. சும்மா ஒரு டிக்கெட் காமிச்சிட்டு நான் வந்து ஸ்ரீலங்கா போகணும், கொழும்பு போகணும் அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். Then they took care of me. அவங்க அத்தனை பேரும் என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க. Somebody went to embassy, took the permission.
சில பேர் எம்பசிக்கு போய் எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. Somebody took me to their house and took care of me with good dress, shoe and good clothes. சில பேர் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல ஷூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி In கொடுத்தாங்க. that way for 7 days I was moving from this house to this house to this house to this house to this house in car. இப்படியே 7 நாள் அளவும் நான் கார்ல இந்த வீட்ல இருந்து அந்த வீடு, அந்த வீட்ல இருந்து இந்த வீடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 7 நாள் ரவுண்ட் பண்ணேன். I was not knowing how to open the door of the car. எனக்கு கார்ல இருக்கிற டோர் ஓபன் பண்றதுக்கு கூட எனக்கு தெரியாது. Just one car door I put, then everybody looked me. கார் டோர் ரொம்ப ஃபோர்ஸா நான் டப்புன்னு சாத்திடுவேன். ஆனா ignorant. உடனே எனக்கு தெரியாம நான் ஸ்பீடா சாத்திடுவேன். அப்ப அப்படின்னு எல்லாரும் பாப்பாங்க. First time going inside the car. ஃபர்ஸ்ட் டைமா நான் காருக்குள்ள போகிறது. And I don't know how to sit, how to talk, how to walk. I do not know anything. எனக்கு உட்காரவோ அல்லது எப்படி பேசணும் என்ன செய்யணும் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. And also I took Indian Airlines, that time was there, I took the flight and reached Colombo. இந்தியன் ஏர்லைன்ஸ் என்ற ஃளைட்ல நான் கொலம்புக்கு போய் முதல் முறையாக சேர்ந்தேன். Unworthy, incapable, no idea, but God did it. எனக்கு ஒரு ஐடியா கிடையாது, ஒரு அதுக்கான தகுதியும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்னதை எல்லாமே செய்து நிறைவேற்றினார். Hallelujah, 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 amen, hallelujah, 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 hallelujah. This hallelujah you say and God will do impossible to possible. இந்த ஹல்லேலூயாவை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நடக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென். Hallelujah, hallelujah. So this Asher, you shall be the father of many. இந்த ஆசேருக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம் என்னன்னா அநேக பிள்ளைகளுக்கு நீ தகப்பனா இருப்பாய். My parents told, let us die, but let us not be away from faith. என்னுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்தது நம்ம மரித்தாலும் மரிக்கலாம் ஆனா விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது என்று சொல்லி. And my father took this privilege that like Asher's blessing, let him be the father of many. இந்த ஆசீர்வாதத்தை தான் என் தகப்பனாரும் உறுதியாக பிடித்திருந்தார். ஆசேரை போல அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கும்படியாக. In this sweet morning we need to take this first blessing, let us be the father, your mothers of many. இந்த பகல் வேளையில இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில இந்த முதல் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்வோம். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அநேகருக்கு நம்ம தகப்பனாய் மாற வேண்டும். அநேகரை கிறிஸ்துக்குள் நம்ம வழி நடத்தி நம்ம அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாராக தாயாக நாம் மாற வேண்டும். Amen. Hallelujah. 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 The second blessing is Asher, ye shall be acceptable among your brethren. இரண்டாவது ஆசீர்வாதம் ஆசரை குறித்து தன் சகோதரருக்கு அவன் பிரியமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். You will be acceptable among your brethren. சகோதரர்களுக்குள்ளே நீ மதிக்கப்படத்தக்கவனாய் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவனாய் இருப்பாய் என்பது. Maybe many difference in everywhere you see quarrel, no conclusion. Suppose I will say something, another will say something and no conclusion. சகோதரர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒரே பிரச்சனையும் கூக்குரலுமா தான் காணப்படுகிறது தேசத்தில். That is a very important thing. முக்கியமான காரியம். Even the 12 disciples of Jesus, they were also not coming to a conclusion. 12 சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள் கூட ஒரு முடிவுக்கு ஒரே மனமான ஒரு தீர்வுக்கு வரவில்லை. And here Asher, ye shall be acceptable among your brethren. ஆனால் ஆசேரை குறித்து கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்ன, உன் சகோதரருக்குள்ளே நீ பிரியமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். Maybe many confusion, many talking will be there, but your version will be implemented. அநேக காரியங்களை குறித்ததான வாக்குவாதங்கள் அது இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா உன்னுடைய காரியம், நீ சொல்லுகிற காரியம் அதுல ஸ்திரமாக இருக்கும். You have seen in your house, wife, husband, children, the elder son will say, Papa, this should be done. And younger son will say, Papa, this should be done. Mother will say, no, this should be done. But the blessed people who are blessed with God, their version
will be implemented. எந்த ஒரு வீட்டில் பார்த்துக்கங்க, அப்பா அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு சகோதரர் அப்பா அம்மா ஒன்று சொல்லுகிற காரியத்துக்கு ஒரு சகோதரர் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் யார் கர்த்தருடைய பிள்ளையாய் தேவனுக்கு பயந்து ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்லுகிற வார்த்தை தான் அது நிலைத்திருக்கும். Amen. ஆமென். The quarrel, conflict, yes, no, but Asher, yes shall be acceptable among everybody. ஆனால் ஒரு வீட்டில் இப்படி சண்டை சச்சரவாக ஆமாம் இல்லை இப்படிலாம் சொல்லி ஒரு போராட்டமான சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை அந்த இடத்துல நிலைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். Let this blessing be with you in this sweet morning. ஆசருக்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த ஆசீர்வாதம் சகோதரருக்குள்ள பிரியமா இருந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்வாராக. Amen. 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 Hallelujah. And the third blessing is here. 24 and 25 you will go through. Your shoe shall be of iron and brass. இந்த 25வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அடுத்த ஆசீர்வாதம் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் என்று பார்க்கிறோம். Your shoe shall be of iron and brass. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். Asher, wherever you go, maybe the corona, maybe the accident, maybe the situation, maybe the trouble, maybe the tribulation. இந்த ஆசிரியர் எங்கே போயிருப்பாரு, இது மாதிரி இதை போன்றதான சூழ்நிலை, ஏதோ ஒரு விபத்தோ அல்லது பிரச்சனையோ வாழ்க்கையில் போராட்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, On the way, when you are running, if you find a big stone, you will kick the stone in the shoe and the stone will be pierced. நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கல் தென்படுகிறது, அதில் நம்ம கால் பட்டாலும் சரி, அதை நம்ம கால் செய்யும் தட்டி விடும் பொழுது அது நொறுங்கி போகும். This is the blessing I am giving you. இது ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படையான Many காரியம். people will come and quarrel with you, they will do anything, but they cannot do anything to you. அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக வந்து சண்டை பண்ணலாம், யுத்தம் பண்ணலாம், ஆனால் அது ஒன்றும் ஜெயிக்காது. Because your shoe is of iron and brass. ஏனால் உங்களுடைய பாதரட்சை இரும்பும் வெண்கலவுமாய் இருக்கிறது. And you will kick everything, those people who will come in front of you. உங்களுக்கு முன்பாக வருகிற அந்த காரியங்கள், அந்த நபர்களை நீங்கள் அவ்விதமாக ஜெயிப்பீர்கள். They will finish themselves, but you will be intact and okay. அவர்கள் முறிந்து விழுந்துருவாங்க, ஆனா நீங்க தான் நிமிர்ந்து நிப்பீங்க. Hallelujah. 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 The Asher's third blessing and the Asher's fourth blessing was, let your feet dip inside the oil. Let your feet dip inside the oil. Oil. Before that, oil. ஓகே, அதாவது நம்மளுடைய பாதரட்சியானது, நம்மளுடைய காரியங்களானது இந்த ஆசீருக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதத்தின்படியாக இரும்பும் வெண்கலமும் போல ஸ்திரமாக காணப்பட வேண்டும். Amen. Amen. Oil, you know oil, what is oil? We are using in our head. Yes. Sometimes I don't use, so headache comes. When I don't நான் use சில oil. நேரம் அது எண்ணெய் தேய்க்கவில்லை என்று சொன்னால் எனக்கு தலைவேதனை உண்டாகும். So oil speaks about Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. Parishuddhatma, oil. பரிசுத்த ஆத்மா, பரிசுத்த ஆவி. And this oil, when it go to the feet, that means from the head to the feet, we are deep inside the oil. நம் தலையில இருந்து வார்க்கப்பட்டு கால் வரைக்கும் பாய்வது என்றால் பரிசுத்த ஆவிக்குள் நாம் காணப்படுவதை குறிக்கிறது. Water, first when we enter into a pond or anywhere, first our feet will touch the water. நம்ம குளத்துக்கு எங்கேயாவது குளிப்பதற்கெல்லாம் செல்லும் பொழுது கால் தான் முதலில் தண்ணீர் படும். But oil, first head, then whole body, then feet. ஆனால் எண்ணெய் என்பது ஃபர்ஸ்ட் தலை, அடுத்து முழு சரீரமும், பின்பு காலுக்கு போகும். So from head to the feet, you dip inside the oil. அதே போல நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக, அதாவது எண்ணெய்க்குள்ளாக நம்ம மூழ்க வேண்டும். This was the fourth blessing. இதுதான் நான்காவது Means the ஆசீர்வாதம். Holy Spirit will cover you around and you will do everything with the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் உண்மையாலுமே இப்படிப்பட்டதான காரியங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். Many people will come, many people will do this, that, but with the wisdom of the Holy Spirit, you will do everything in this world. அநேக காரியங்கள், இக்கட்டுகள், அநேக சூழ்நிலை நமக்கு வரும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் அவை அனைத்தையும் மேற்கொள்ளலாம். The Holy Spirit will cover you and will take you everywhere safe. உங்களை பத்திரப்படுத்தி உங்களை பாதுகாப்பாக வழி நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர். And you will be safe everywhere. நீங்கள் எல்லா இடத்திலும் பாதுகாப்பா இருப்பீர்கள். And in that way, this fourth blessing Asher got and he was so blessed.
இந்த இந்த விதத்தில் இந்த நான்காவது ஆசீர்வாதத்தையும் ஆசேர் பெற்றுக்கொண்டார். And because 7:25 I want to speak about the fifth blessing. ஐந்தாவது ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்ப்போம். That is thy days, so shall be thy strength. Is thy days, so shall be thy strength. Please read it, no? Yes. ஐந்தாவது ஆசீர்வாதம், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றார். So, is thy days means when our age will increase, நம்மளுடைய வயது கூடிக்கொண்டிருக்கும் பொழுது our strength will increase. நம்மளுடைய பலனும் அதிகரித்து கொண்டிருக்குமாம். This is different from science. இது அறிவியலுக்கு சற்று மாறுபட்ட விஷயம். Science says age, if your age is more, your everything will be, you will be weak. அறிவியலில் என்ன சொல்லுகிறார்கள், வயது கூடிக்கொண்டு இருக்கும் பொழுது பலன் குறுகி போய் கொண்டிருக்கும் என்று You see சொல்கிறார்கள். Pastor Tyagarajan, see, நம்ம சபை போதகர் a young dynamic person. ரொம்ப இளமையாக துடிப்பாக இருக்கிறார். I think he will run now. He will run. He has a strength like that. இப்ப விட்டாலும் ஓடிடுவார், அந்த அளவு பலன் Because இருக்கு. he is a mighty God's warrior. ஏனா தேவனுடைய நல்ல போர் சேவகனா இருக்கிறார். And the fifth blessing has come, is thy days, so shall be thy strength. ஐந்தாவது ஆசீர்வாதம் ஆசேருக்கு தேவன் கொடுத்தது, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று பார்க்கிறோம். So you cannot be old. Nobody can be old. எனவே நீங்க யாருமே வயதாகி போயிர மாட்டீங்க. Your days are going means you will be more stronger, more jumping and more young. வயது கூடிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க பலனும் பராக்கிரமமானவர்களா இருந்து You don't கொண்டிருக்கிறீர்கள். feel my age is like this, what will happen? No. என் வயசு இப்படி ஆயிருச்சு, இவ்வளவு ஆயிருச்சு, இனி நான் என்ன செய்ய போறேன் அப்படிலாம் நீங்க You will கவலைப்படக்கூடாது. run like a horse. நீங்க இன்னும் குதிரை போல நல்ல As the days will go on, as the days will go on, more stronger, more stronger, more stronger you will be there. நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருந்தாலும் உங்களுடைய பலன் அந்த அளவாய் கூடிக்கொண்டே இருக்கிறது. No problem anywhere, no headache, no disease, nothing, simply jumping, jumping, jumping because எந்த விதமான பலவீனம், தலைவேதனை அது இதெல்லாம் இல்லாம நல்ல குதித்து துள்ளி கொண்டு இருக்க வேண்டும். you can see more, you can see Elijah. எலியாவை பாருங்களேன். When he was talking with King Ahab. ஆகாப் ராஜாவோடு பேசிக் கொண்டிருந்த And பொழுது he asked Ahab, rain is coming, you go. மழை வரப்போகிறது, நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்றாரு. And what Elijah did, he went to the top of the mountain. எலியா என்ன செய்தார், அந்த மலைக்கு மேல ஏறி And he போனார். put his head behind his two knees and started praying, God. அவர் தலையை கீழ் அவருடைய இரண்டு பாதங்களுக்கு படுற அளவு குமிந்து, கர்த்தாவே, started praying that let the heavy rain come because I have spoken to King Ahab. அவர் சொல்லிட்டு போய் ஜெபம் பண்றாரு. என்ன சொல்ல, தலை குனிந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட வணங்கி, ஆண்டவரே நான் ராஜாட்ட சொல்லிட்டேன், மழை வர போகுது அப்படின்னு சொல்றாரு. And he went to the top of the mountain and prayed. மலையில ஏறி நின்னு ஜெபம் பண்றாரு. When he saw a small cloud, ஒரு சிறிய கையளவு மேகத்தை பார்க்கறாரு. he just came back. அவர் திரும்பி மறுபடியும் தன் இடத்துக்கு And he வந்து started running. ஓட தொடங்குறாரு. And in the scripture it is written, he started running ahead of Ahab. ஆகாப் ராஜா முன்னாடியே நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவரு சேரியட், அவர் ரதத்துல வந்திருக்காரு. அவரு போறதுக்கு முன்னாடி இவரு ஸ்பீடா முன்னாடி ஓடிட்டாராம். See, hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். Prayer is a strength. ஜெபம் என்பது மிகவும் வல்லமை உள்ளது. Elijah prayed, பலம் உள்ளது. Lord, I want rain. லார்ட், எலியா தேவனிடத்தில் பார்த்து, ஆண்டவரே மழை தாரும் என்று வேண்டிக் I கொண்டார். want rain எனக்கு மழை வேண்டும். because I have testified Ahab. நான் ஆகாப்ட்ட சாட்சியா சொல்லிட்டேன். And when he saw a small cloud, ஒரு கையளவு மேகம் தூரத்துல இருந்து பார்க்கறாரு. he just tied his waist and started running. அவருடைய அரையை கச்சையை கட்டிக்கிட்டு ஓடத் தொடங்கினார். And in the Bible it is written, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, he ran ahead of Ahab. ஆகாபுக்கு முன்னாடி இவர் ஓடிட்டார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. You just think, before prayer he told Ahab, you go. ஜெபத்திற்கு முன்பதாக எலியா ஆகாப்ட்ட சொன்னார், நீ போ அப்படின்னு தான் சொன்னாரு. And in horse chariot Ahab went away. In horse, with horse chariot. இந்த குதிரை வண்டி அதுல தானே அந்த ராஜாக்கள் போவாங்க. அதுல இவரு அந்த ரதத்துல ஆகாப் ராஜா முன்னாடி போயிட்டாரு. The king is going with horse and this God's servant is running. இது குதிரை இந்த சேரியட்ல அந்த ரதம் எவ்வளவு குதிரை எவ்வளவு ஸ்பீடா போவோம் அதுல போறாரு. ஆனா அதை காட்டிலும் முன்பாக இவர்
சும்மா சாதாரணமா ஓடி முன்னாடி போயிட்டார் எலியா. And Elijah overtake the horsepower Ahab and went ahead of him. குதிரையினுடைய பலத்தை காட்டிலும் எலியாவினுடைய பலம் அதிகமா இருந்தது. அதை காட்டில் முன்பாக ஓடிவிட்டார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Old man but running more than the horse. அவர் ஒரு வயதானவர் எலியா என்பவர், ஆனால் குதிரையை காட்டிலும் வேகமாக ஓடினார். How that became possible? அது எப்படி சாத்தியமாகும்? Because he prayed and ran. விசுவாசத்துல இருந்தால், விசுவாசித்தோம்னா நிச்சயமாக முடியும். And it was the blessing, is thy days, so shall be thy strength. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று சொல்லி. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. This fivefold blessing. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை Asher, ye shall be father of many. ஆசேர் அநேகருக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். Ye shall be acceptable among your brethren. உன்னுடைய சகோதரர்களுக்குள்ளாரே நீ மதிக்கப்படத்தக்கவனாக இருப்பாய் என்றார். Thou too shall be of iron and brass. இந்த இரும்பும் வெண்கலவுமான விதத்திலே கர்த்தர் நம்மளை மாற்றுவார். Thy feet shall be deep inside the oil. நம்மளுடைய எண்ணெயிலே நம்மளை தேவன் முற்றிலுமாக நிறைத்து அபிஷேகிப்பார். And is thy days, so shall be thy strength. நம்ம 5வது விஷயமாக உன் பலன் உன் நாட்களுக்கு தக்கதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். Take this fivefold blessing. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களையும் And God will bless you and multiply you. கர்த்தர் உங்களுக்கு பெருக்கி பெருக்கி கொடுப்பாராக. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.